அன்பார்ந்த சகோதரனே சகோதரியே, நமது பங்கின் பாதுகாவலரான திரு ஆண்டவருடைய பெருவிழாவை மகிழ்ச்சியோடு கொண்டாடி கொண்டிருக்கின்ற இந்த வேளையிலே உங்கள் அனைவருக்கும் உங்களை அன்போடு வழி நடத்துகின்ற பங்கு தந்தை அருட்தந்தை சின்னப்பா அவர்கள், பொருளாளர் தந்தை அருட்தந்தை ஜெயக்குமார் அவர்கள் சார்பாக, சிறப்பாக நம்முடைய பேராயர் சார்பாக, என் சார்பாக நெஞ்சார்ந்த வாழ்த்துக்களை உங்கள் அனைவருக்கும் தெரிவித்துக் கொள்கிறேன். ஆண்டவர் இயேசுவின் இதயம் உங்கள் அனைவரையும் உங்கள் குடும்பங்களையும் ஏராளமாக ஆசீர்வதிப்பாராக. ஒரு பலத்த கரவொலி கொடுத்து ஆண்டவருக்கு நன்றி செலுத்துவோம். ஆண்டவர் தொடர்ந்து இந்த ஆண்டும் உங்களையும் உங்கள் குடும்பங்களையும் ஏராளமாக ஆசீர்வதித்து அன்பிலும் மகிழ்ச்சியிலும் சமாதானத்திலும் திளைத்திருக்க அருள் புரிவாராக. அதுபோலவே உங்களை அன்போடு பாசத்தோடு வழி நடத்தி வருகிற அருட்தந்தை சின்னப்பா அவர்களுக்கு இந்த கோயில் ஒரு பங்கு கோயிலாக மட்டும் இல்லை, இது ஒரு திருத்தலமாக அழகாக வெளிப்பட்டு கொண்டிருக்கிறது. இறை வார்த்தை அதிகமாக எதிரொலிக்கின்ற இடமாக, எவாஞ்சலைசேஷன் என்று சொல்லுவார்கள், நற்செய்தி பணி அதிகமாக இருக்கின்ற இடமாக மாறிக்கொண்டிருக்கிறது அருட்தந்தை சின்னப்பா அவருடைய தலைமையில். ஆகவே உங்கள் அனைவர் சார்பாக ஃபாதர் அவர்களுக்கு நெஞ்சார்ந்த பெருவிழா வாழ்த்துக்களை மகிழ்ச்சியோடு நாம் தெரிவித்துக் கொள்ளுவோம். இறைவன் தொடர்ந்து உங்களையும் உங்கள் பணி சிறக்க ஆசீர்வதிப்பாராக. அன்பார்ந்தவர்களே, அன்பின் இறைவாக்கினர் யாரு? இவ்வளவு பெரிய கூட்டத்தில் நான் கேள்வி கேட்டு பரிசு கொடுக்க முடியாது, நானே சொல்லிடுறேன். ஆனால் இதை நினைத்து பார்ப்பது நல்லது. நீதியின் இறைவாக்கினர் ஆமோஸ் என்று நமக்கு தெரியும். தூய்மையின் பரிசுத்தத்தின் இறைவாக்கினர் ஏசாயா. ஒவ்வொரு திருப்பலியிலும் அவர் சொன்ன அந்த ஜபத்தை நாம் சொல்லுகிறோம். தூயவர் தூயவர் தூயவர், ஹோலி 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 இஸ் தி லார்ட் காட் ஆஃப் ஹோஸ்ட்ஸ். அந்த ஜபம் ஏசாயா புத்தகத்திலே காணப்படுகிறது. ஆகவே அவர் தூய்மையின் இறைவாக்கினர், the holy one of Israel in your midst. இந்த வசனம் அதிக இடத்துல ஏசாயா புத்தகத்தில் காணப்படுகிறது. அதுபோலவே அன்பின் இறைவாக்கினர் ஓசே. ஞாபகத்தில் வச்சு வீட்டில் போய் அந்த புத்தகத்தை, ஏனென்றால் இது அன்பின் திருத்தலமாக இருக்கிறது. திரு இருதய ஆண்டவர் கடவுளுடைய அன்பை அதிகமாக இங்கு வருகின்ற ஒவ்வொருவருக்கும் பொழிகின்ற அன்பு ஆண்டவராக இருக்கின்றார். ஆகவே பழைய ஏற்பாட்டிலே அன்பை வெளிப்படுத்துகிற, தன்னுடைய வாழ்வையே அன்பு மயமாக வெளிப்படுத்துகின்ற ஒரு இறைவாக்கினர் இந்த ஓசே இறைவாக்கினர். நேரம் இருந்தால் வீட்டில் வாசிச்சு பாருங்க. ஓசே புத்தகம் 11ஆம் அதிகாரம் 1-8 வரை. ஆண்டவர் அந்த அன்பின் இதயம் எவ்வளவு ஏக்கத்தோடு இந்த வார்த்தைகளை வெளிப்படுத்துகிறது என்பதை நாம் உணர்ந்து கொள்ள வேண்டும். வீட்டில் போய் இதை வாசிச்சு பாருங்க. முதலாவது. இரண்டாவது, திரு இருதய பக்தியை நாம் வளர்க்கின்றோம், கொண்டாடுகின்றோம். 3 முக்கியமான புனிதர்கள், திரு இருதய பக்தியை வளர்த்த புனிதர்கள் தெரிந்து கொள்வது நல்லது. இந்த மாதிரி நேரத்தில் அதை நாம் நினைத்து பார்க்க வேண்டும். ஒருவர் கண்டிப்பா உங்களுக்கு தெரியும், மார்கரெட் மரியம்மாள். இயேசுவின் திரு இருதய காட்சியை 13 முறை அவர்கள் பெற்று இந்த பக்தியை
வளர்த்தவர்கள். இன்னும் 2 பேர் சொல்றேன், ஞாபகத்தில் வைத்துக் கொள்ளுங்க. 2 பேருமே இன்னும், ஆக இந்த 3 பேருமே புனிதர்கள். இயேசுவின் திரு இதய பக்தியை வளர்த்த புனிதர்கள். இன்னொருவர் மார்கரெட் மேரியினுடைய ஞான குருவாக, ஸ்பிரிச்சுவல் டைரக்டராக இருந்தவர் ஃபாதர் கிளாட் என்ற இயேசு சபை குருவானவர். அவரும் ஒரு புனிதர். இன்னொரு முக்கியமான புனிதர், இயேசுவின் திரு இருதய பக்தியை வளர்த்தவர், இந்த திரு இருதய திருப்பலிக்கான ஜபத்தை எழுதியவர், மரியாயின் மாசற்ற இதய திருப்பலிக்கான ஜபத்தை எழுதியவர் புனித ஜான் யூட்ஸ். ஜான் யூட்ஸ் என்ற புனிதர். 3 பேரும் நீங்க வீட்டில் நேரம் இருக்கும் பொழுது புனிதருடைய வாழ்க்கை வரலாறை எடுத்து வாசித்து பாருங்கள். கடைசியாக நம்முடைய பாப்பரசர் பிரான்சிஸ் அவர்கள் இயேசுவின் திரு இருதயத்தை பற்றி சொன்ன ஒரு முக்கியமான வசனம், அவருடைய வார்த்தைகள். நாம் இயேசுவின் இதயத்தை அதிகமாய் அன்பு செய்வதை விட மிக கடினமான ஒன்று இயேசுவின் இதயம் நம்மை அன்பு செய்ய நாம் அனுமதிப்பது. பாப்பரசருடைய வார்த்தைகளை பாருங்கள். நாம் இயேசுவின் இதயத்தை அன்பு செய்வதை விட ரொம்ப கஷ்டமானது எது? அவரை அன்பு செய்ய, அவர் நம்மை அன்பு செய்ய அனுமதிப்பது. நமக்கு அந்த மனசே வரமாட்டேன்றது பாருங்க, பயப்படுறோம். அன்பார்ந்த சகோதரனே சகோதரியே, இயேசுவின் இதயம் திறந்து இருக்கிறது என்றால் அதன் முன்பாக நாம் ஜெபிக்கும் பொழுது இந்த கருத்து நம் உள்ளத்தை தொட வேண்டும். ஒவ்வொரு தடவை இயேசுவின் திரு இருதய படத்தை பார்க்கும் பொழுதெல்லாம் என்னது? ஆண்டவரே, உம்முடைய இதயம் எப்படி திறந்து இருக்கிறதோ அப்படியே என்னுடைய இருதயம் திறந்து இருக்க வேண்டும், திறந்த இதயமாய் இருக்க வேண்டும். அதுக்காக யாரும் கத்தியால குத்திக்கணும்னு தேவையில்லை, அப்படி அல்ல. மூடின மனது, க்ளோஸ்ட் ஹார்ட், க்ளோஸ்ட் மைண்ட் என்று சொல்லும். அப்படின்னா என்ன அர்த்தம்? இப்போ ஒரு பிள்ளை வகுப்புல கேள்வி கேட்கிறாங்க, ஆசிரியர் எழுந்து நிக்குது, கொஞ்ச நேரம் அமைதியா நிக்குது, யோசிச்சு பார்க்குது. பக்கத்தில் இருக்கிறவங்க பிள்ளைகள், மற்ற ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாம் ஏளனமா சிரிக்கிறாங்க வச்சுங்க. இல்லாட்டி பதில் சொல்ல ஆரம்பிக்கிறது, தவறாக சொல்லுகிறது, மற்றவங்களும் அதை கேட்டு சிரிச்சிட்டாங்கன்னு வைங்க. அதுக்கப்புறம் அது வாய் திறக்குமா? அது வாயை திறக்காது. இதுதான் க்ளோஸ்ட் மைண்ட், க்ளோஸ்ட் ஹார்ட்னு சொல்றது. பாருங்க, இதை மூடிக்கொள்ளும், அவ்வளவுதான். ஐயோ, இனிமேல் நான் வாய் திறந்தா மற்றவங்கள என்னை பார்த்து சிரிப்பாங்க. ஆகவே அன்பார்ந்த சகோதரனே சகோதரியே, மூடின இதயம் அன்பை வெளிப்படுத்தாது. மூடின இதயம் பிறருக்கு உதவிக்கரம் நீட்டாது. சரியான கல்லு மனசா இருக்குது. இதுதான், கல்லு திறக்காது, சதையாலான இதயம் தான் திறக்கும். அன்பார்ந்த சகோதரனே சகோதரியே, பாப்பரசர் இதைதான் சொல்லுகிறார். அவர் நம்மை அன்பு செய்ய நாம் அனுமதிக்க வேண்டும், நம்முடைய இதயத்தை திறக்க வேண்டும். கொரிந்தியருக்கு எழுதிய திருமுகத்தில் பவுலடியார் குறிப்பிடுகிறார், 2வது திருமுகத்தில், உங்கள் இதயங்களை திறந்து வையுங்கள். ஆகவே முதல் கருத்தாக நான் இதை உங்களோடு பகிர்ந்து கொள்ள விரும்புகிறேன். ஆண்டவருடைய இதயம் எப்படி திறந்திருக்கிறதோ, நமக்கு உதவி செய்ய எப்பொழுதும் காத்திருக்கிறதோ, நம்மை ஏற்றுக்கொள்ள எப்பொழுதும் தயாராக இருக்கிறதோ, அதுபோல நம்முடைய இதயம் திறந்திருக்கட்டும். அவருடைய அன்பை ஏற்றுக்கொள்ள, அவருடைய அருளால் நிரப்பப்பட, அவருடைய பிரசன்னத்தால் நிரப்பப்பட
அன்பார்ந்த சகோதரனே சகோதரியே, இன்றைய தலைப்பு நம்மோடு இருக்கின்ற, நமது இதயத்தோடு ஒன்றித்து இருக்கிற இயேசுவின் இதயம் என்ற தலைப்பை தான் நாம் தியானிக்கிறோம். அன்பார்ந்த சகோதரனே சகோதரியே, மத்தேயு எழுதிய நற்செய்தியின் தொடக்கத்தில் இம்மானுவேல் என்ற பெயரை நாம் பார்க்கிறோம். முதலாம் அதிகாரம் 23வது வசனத்தில் இம்மானுவேல், கடவுள் நம்மோடு என்ற பெயரை தாங்கியவர், அவருடைய இதயத்தை தான் நாம் இன்று கொண்டாடுகிறோம். நம்மோடு எப்பொழுதும் இருக்க விரும்புகிறவருடைய இதயம், நம்முடைய இதயத்தோடு ஒன்றித்து இருக்க விரும்புகிற இதயம். அன்பார்ந்த சகோதரனே சகோதரி, இந்த நான் உன் கூட இருக்கிறேன், அதுதான் இல்லையா இம்மானுவேல் என்றால் என்ன அர்த்தம்? நான் உன் கூட இருக்கிறேன், கடவுள் நம்மோடு. ரெண்டு காரியங்கள் பாருங்க. நான் உன் கூட இருக்கிறேன் அப்படின்னு பல அர்த்தங்கள் இருந்தாலும் ரெண்டு முக்கியமான பொருளை நாம் உணரலாம். ஒன்று, நான் உன் கூட இருக்கிற, தைரியமாயிரு. நீ எவ்வளவு குறைபாடுகளோடு இருந்தாலும் சரி, வியாதியாக இருக்கலாம், கடன் தொல்லையா இருக்கலாம், இல்லையா, படிக்க முடியாத நிலையா இருக்கலாம், அறிவு குறைவாக இருக்கலாம், அழகு குறைவாக இருக்கலாம், நீ எந்த நிலையில இருந்தாலும் தைரியமாயிரு, நான் உன் கூட இருக்கிறேன். முதல் வாசகத்துல எரேமியா பற்றி நாம் வாசிக்க கேட்டோம். அவர் ஐயோ ஆண்டவரே, நான் சின்ன பிள்ளை ஆண்டவரே, தத்துவாய் ஆண்டவரே. மோயிசன் கூட அப்படிதான் சொன்னார், எனக்கு தத்துவாய் ஆண்டவர், நல்லா பேச தெரியாத ஆண்டவரே, கவலைப்படாத, நான் உன் கூட இருக்கிறேன். இம்மானுவேல் அர்த்தம், கடவுள் நம்மோடு என்ற உணர்வு. ஆக முதலாவது இன்றைய நற்செய்தி கூட இந்த இரண்டு கருத்துக்களை நமக்கு முன்வைக்கிறது பாருங்க. ஒன்று, அஞ்சாத, நான் உன் கூட இருக்கிறேன். இரண்டாவது, நீ என்னுடைய சாட்சியா இருக்கணும். இன்றைய நற்செய்தி இரண்டு பாகத்தை உடையது. இம்மானுவேல் என்ற பெயருக்கு, கடவுள் நம்மோடு என்ற பெயருக்கு இந்த ரெண்டு பொருள்கள் உண்டு. ஒன்று, தைரியமாயிரு, நான் உன் கூட இருக்கிறேன், அஞ்சாத, பயப்படாத. இரண்டாவது, நான் உன் கூட இருக்கிற, தைரியமா செயல்படு. பாருங்க, ஆண்டவர் நம்மோடு இருக்கிறது எதுக்காக? நம்மை தைரியப்படுத்துவது எதுக்காக? நாம் செயல்படுவதற்காக, அவருடைய சாட்சியா வாழ்வதற்காக. ஆகவே அன்பார்ந்த சகோதரனே சகோதரியே, இந்த இரண்டு மத்தேயு எழுதிய நற்செய்தியின் கடைசி அதிகாரம் 28ஆம் அதிகாரத்தில் துவக்கத்தில் இம்மானுவேல், கடவுள் நம்மோடு என்ற கருத்தை வெளிப்படுத்தியவர் தன்னுடைய நற்செய்தியின் இறுதியிலும் கூட இதே கருத்தை வலியுறுத்துகிறார். கடைசி அதிகாரம் கடைசியில 28ஆம் அதிகாரம் 19, 20 வசனத்துல நாம் பார்க்கிறோம், தைரியமாய் இருங்க, எல்லா அதிகாரம் எனக்கு தரப்பட்டிருக்கிறது. எனவே, இந்த எனவே தான் நீங்க வீட்டுல போய் அண்டர்லைன் பண்ணணும், புரியுதுங்களா? எனவே உலகெங்கும் சென்று மக்களினத்தார் அனைவருக்கும் நற்செய்தியை அறிவியுங்கள். எனவேனாக்கா என்ன அர்த்தம்? சும்மா நீங்க போய் உலகெல்லாம் போய் நற்செய்தி அறிவிங்க என்று சொல்லல ஆண்டவர் இயேசு. எனவே நற்செய்தி அறிவியுங்க, உலகெல்லாம் போய் மக்களினத்தார் அனைவருக்கும் நற்செய்தி அறிவிங்க என்று. அப்படின்னா என்ன அர்த்தம்? எனவேனா, நான் உங்களுக்காக ரத்தம் சிந்தி என் உயிரையே தியாக பலியா ஒப்பு கொடுத்திருக்கிறேன், எனவே நீங்க போங்க. நான் உங்க வழியை ஆயத்தம் பண்ணி இருக்கிறேன், தைரியமா நீங்க போங்க, எனவே நீங்க போங்க. பாருங்க, இந்த எனவேக்கு எவ்வளவு அர்த்தம் இருக்கிறது.
நான் உங்களை பரிசுத்த ஆவியால அபிஷேகம் செய்திருக்கிறேன், எனவே நீங்க தைரியமா போங்க. புரியுதுங்களா? ஆகவே வீட்டில் போய் இந்த பகுதியை நீங்க வாசிச்சு பார்க்கணும். ஆண்டவர் இயேசு விண்ணகம் செல்வதற்கு முன்னால சொன்ன அந்த வார்த்தை, நான் உங்களோட இருக்கிறேன், என் இதயம் உங்களோட இருக்குது, எனவே தைரியமா போங்க, எனவே தைரியமா செயல்படுங்க, எனவே தைரியமா என் சாட்சியா வாழுங்க. உலகம் முடியும் மட்டும் என்னால உங்களோடு இருக்கிறேன் என்று அவர் சொன்ன 20வது வசனம், அது கடைசி வார்த்தை. அதுதான். அன்பார்ந்த சகோதரனே, சகோதரியே, ஆண்டவர் இயேசு அந்த அன்பான இதயம் பாருங்க, நம்மோடு இருக்கின்றவர் எப்படிப்பட்டவராலாம் இருக்கிறாரு? மீட்பராக. இல்லையா? யாருடைய இதயத்தை நாம் கொண்டாடுகிறோம்? இயேசுவின் இதயம். அது இயேசு என்றால் மீட்பர் என்று பொருள். ஆகவே நம்மை மீட்பவரா, முக்கியமாக நம்முடைய பாவத்தில் இருந்து நம்மை மீட்பவரா. நாம் பலவீனம் உள்ளவர்கள், அடிக்கடி பாவத்தில் விழுபவர்கள். ஆகவே அவர் நம்மோடு இருப்பது நம்மை மீட்பதற்காக, விடுவிப்பதற்காக. பாருங்க, எதெல்லாம் விடுவிக்கணும்? எவ்வளவு தீமைகள் நம்மை சூழ்ந்திருக்கிறதோ அத்தனை தீமையிலிருந்து நம்மை விடுவிப்பவராக இயேசுவின் இதயம் இருக்கிறது. நலமளிப்பவராக, மன்னிப்பவராக, ஆசீர்வதிப்பவராக, அருள் பொழிபவராக, வழி நடத்துபவராக, திடப்படுத்துபவராக, கற்றுத் தருபவராக, அன்பராக, உதவியாளராக, உற்சாகம் அளிப்பவராக. சகோதரனே, சகோதரியே, இயேசுவின் இதயம் ஒரு உந்து சக்தியாக நம்மோடு இருக்கிறது என்பதை நாம் உணர்ந்து கொள்ளுவோம். நம்மை தைரியப்படுத்துகிறார், உற்சாகம் அளிக்கிறார், உந்து சக்தியாக இருக்கிறார். நாம் செயல்படுவதற்காக, நாம் அவருடைய சாட்சியா வாழ்வதற்காக. பார்த்தவர்களே, இந்த மறைவரின் துவக்கத்தில் ஃபாதர் அவர்களை வாழ்த்தும் பொழுது இது ஒரு திருத்தலமாக, பல மக்களுக்கு நற்செய்தி அறிவிக்கிற ஒரு புனித தலமாக இருக்கிறது என்று நான் குறிப்பிட்டேன். இந்த பங்கு மக்கள் எத்தனை பேர் கிராமப்புறத்திற்கு சென்று இயேசுவின் அன்பை வெளிப்படுத்தி இருக்கிறார்கள்? எங்க வீட்டாண்டையே நாங்க மறைப்பணி செய்வதற்கு, இயேசுவின் அன்பை வெளிப்படுத்துவதற்கு கஷ்டப்பட்டு கொண்டிருக்கிறோம் அப்படின்றது ஒரு நியாயமான பதில். ஆனா அதையே நினைச்சிட்டு அப்படியே இங்கே இருக்கக்கூடாது, முடங்கி போய்விடக்கூடாது. இயேசுவின் இதயம் நமக்கு ஒரு உந்து சக்தியாக, அதான் இதை தான் நாம் உணர்ந்து கொள்ளும். அதனால்தான் இந்த தலைப்பை அருட்தந்தை அவர்கள் சிறப்பாக தேர்ந்தெடுத்து இன்று கொடுத்திருக்கிறார். இத்தனை நாட்கள் நாம் அந்த திரு இதயத்தில் இருந்து ஆசீர்வாதங்களை பெற்றுக்கொண்டோம். நம்மை அவர் தைரியப்படுத்தி இருக்கிறார். அதோட விட்டுட்டாருன்னா பிரயோஜனம் இல்லை. இங்கிருந்து வெளியில போ, வெளியில போ. அன்பார்ந்த சகோதரனே, சகோதரியே, உயிர்த்தெழுந்த ஆண்டவர், இதுதான் வித்தியாசம். இயேசு சாவறதுக்கு முன்னால எல்லாரும் என்கிட்ட வாங்க, சுமை சுமந்து இருக்கிறவர்களே எல்லாரும் என்கிட்ட வாங்க என்று அழைத்தவர். வியாதியினால வேதனை பண்றீங்களா? என்கிட்ட வாங்க, நான் உங்களை தொட்டு குணப்படுத்துகிறேன். வறுமையில் வாடுகிறீர்களா? நான் உங்களை ஆசீர்வதிக்கிறேன், வளமோடு வாழுங்க என்று எல்லாரையும் வரவழைத்தவர். உயிர்த்த பிறகு யாரையும் என்கிட்ட வாங்கன்னு அழைக்கல. பாருங்க என்ன சொல்றாரு? போங்க, எல்லாரும் போங்க, உலகெங்கும் போங்க. இதனுடைய பொருளை நாம் உணர்ந்து கொள்ள வேண்டும். அன்பார்ந்த சகோதரனே, சகோதரியே, ஆகவே ஆண்டவர் இயேசு நம்மோடு இருக்கிறது நாம் அவருடைய சாட்சிகளாக வாழ்வதற்காக. இன்றைய நற்செய்தியில் அவர் சொல்றது பாருங்க, மனிதர் முன் என்னை ஏற்றுக்கொள்பவனை கடவுள் முன்னால நான் அவரை ஏற்றுக்கொள்ளுவேன். அப்படின்னா என்ன அர்த்தம்? கடவுள் மக்கள் முன்னால கிறிஸ்துவின் சாட்சியா நாம் வாழணும். யார் உதவி தேடி வருகிறார்களோ அவர்களுக்கு உதவிக்கரம் நீட்ட, சோர்ந்து உடைந்து போன உள்ளத்தோடு வருகிறவர்களுக்கு அன்பை வெளிப்படுத்த, உற்சாகம் அளிக்க நாம் தவறக்கூடாது.
ஆகவே அன்பார்ந்த சகோதரனே சகோதரியே, நம் மீது சுமத்தப்பட்ட இந்த கடமையை, கிறிஸ்துவின் அன்பை எல்லா மக்கள், நம்முடைய மறை மாவட்டத்தில் தூரமாய் இருக்கின்ற ஏழை எளிய கிராமங்களுக்கு அறிவிக்கின்ற, கிறிஸ்துவின் அன்பை வெளிப்படுத்துகின்ற ஒரு புனித தலமாக இது இன்னும் சிறப்பாக வெளிப்படணும் என்று நான் வாழ்த்துகிறேன். தொடர்ந்து இறைவன் உங்களையும் உங்கள் குடும்பங்களையும் ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.